வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தை இஸ்ரோவின் செயற்கைக்கோள்கள் கண்காணித்து வருவதாக இஸ்ரோ தெரிவித்துள்ளது. இஸ்ரோ அனுப்பிய எர்த் ஆர்பிட்டிங் சேட்டலைட் EOS மூலம் கடல் காற்றின் வேகம் மற்றும் தன்மை கண்காணிக்கப்பட்டு வருகிறது. இன்சாட் 3DR செயற்கைக்கோள் மூலம் காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தின் தீவிரம் மற்றும் நகரும் திசை ஆகியவற்றை கண்காணித்து வருவதாக இஸ்ரோ தெரிவித்துள்ளது. இஸ்ரோவின் அதிநவீன சேட்டலைட் தரவுகள் மூலம் எளிதில் கணித்து பாதுகாப்பு முன்னேற்பாடுகளை உரிய நேரத்தில் செய்ய ஏதுவாக இருக்கும் என இஸ்ரோ தெரிவித்துள்ளது. இலங்கையை புரட்டி போட்ட கனமழை வெள்ளத்திற்கு 13 பேர் உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக இலங்கையில் கனமழை கொட்டி தீர்த்தது. இலங்கையின் 24 மாவட்டங்களிலும் இடைவிடாத மழை கொட்டியதில் பல இடங்களில் வெள்ளம் கரை புரண்டு ஓடுகிறது. மழை வெள்ளம் காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. மழை தொடர்பான விபத்து சம்பவங்களில் 13 பேர் உயிரிழந்துள்ளனர். 3 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் என அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. இலங்கை இராணுவம், கடற்படை என அனைத்து பாதுகாப்பு முகாம்களும் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளில் களமிறங்கியுள்ளது. மக்கள் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டு வரும் வேளையில் வடக்கு மற்றும் வட மத்திய மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் மழை பெய்யும் எனவும் வட மாகாணத்தில் சில இடங்களில் 100 மில்லிமீட்டருக்கு மேல் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது எனவும் அந்நாட்டு வானிலை தளம் எச்சரித்துள்ளது. வங்கக்கடலில் புயல் சின்னம் காரணமாக நாகையில் கொட்டி தீர்த்த கனமழையால் நாகை மாவட்டம் காமேஸ்வரம், விழுந்தமாவடி, புதுப்பள்ளி உள்ளிட்ட பகுதியில் 800 ஏக்கர் பரப்பளவில் பயிரிடப்பட்டிருந்த நெற்பயிர்கள் தண்ணீரில் மூழ்கியுள்ளன. நாகையில் கனமழை காரணமாக வேதாரண்யத்தில் 9000 ஏக்கர் உப்பளங்கள் தண்ணீரில் மூழ்கியதால் உப்பு உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது. அதன் ட்ரோன் காட்சிகளை பார்க்கலாம்.
நாகையில் கனமழை காரணமாக வேதாரண்யத்தில் 9,000 ஏக்கர் உப்பளங்கள் தண்ணீரில் மூழ்கியதால் உப்பு உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது. அதன் ட்ரோன் காட்சிகளை பார்க்கலாம். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அடுத்த ராதாநல்லூரில் கடந்த 2 நாட்களாக பெய்த மழையால் சுமார் 200 ஏக்கரில் நடவு செய்த சம்பா பயிர்கள் நீரில் மூழ்கியுள்ளன. கடந்த 30 வருடங்களாக கிளை வாய்க்கால்கள் தூர்வாரப்படாததால் மழைநீரில் பயிர்கள் மூழ்கியுள்ளதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். உடனடியாக தூர்வார அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்தால் மட்டுமே பயிர்களை காப்பாற்ற முடியும் என்று அவர்கள் வேதனையுடன் கோரிக்கை வைத்துள்ளனர். வங்கக்கடலில் புயல் சின்னம் காரணமாக சிதம்பரம் அருகே புதுப்பேட்டை மற்றும் சாமியார்பேட்டை கடற்கரையில் நேற்றை விட இன்று கடல் சீற்றம் குறைந்திருந்த ட்ரோன் காட்சியை காணலாம். விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் அருகே தற்காலிக சாலை வெள்ள நீரில் மூழ்கி 10 கிராமங்களுக்கு இடையேயான போக்குவரத்து துண்டிக்கப்பட்டது. சொரப்பட்டு கிராமத்திற்கு முறுக்கேரியில் இருந்து செல்லும் பிரதான சாலையில் அமைந்திருந்த தரைப்பாலம் மூழ்கியதால் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. எனவே மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுத்து உடனடியாக பால கட்டுமான பணிகளை தொடங்க வேண்டும் என கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.